ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. பங்கு பிரிப்போம் எல்லாரும். நகை கடை கட்ட நகையெல்லாம் பிடிங்கிட்டு பங்கு பிரிப்போம். 2017 கோல்டு வின் பண்ணியிருக்கேன் ஷட்டில், பேட்மிண்டனில். அப்போ வடிவேல் சார் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க? அப்படி இல்லை, உண்மையை சொல்லணும்னா அப்பெல்லாம் அந்த ஃபேவரட் ஃபுட்டுன்னு நினைக்கிறது அப்படிலாம். ஹாய் வணக்கம். தினமடல் பிரசன்ஸ் ஜாலியோ ஜிம்கானா வித் விஜய். இன்னைக்கு நாம பார்க்க போற நட்சத்திரம் யாருன்னா, ஒரு பெரிய நகைச்சுவை நடிகர் தாங்க. இவர் வந்துட்டு குழந்தை நட்சத்திரத்துல இருந்து இப்ப வரைக்குமே இவர் டிராவல் பண்ண எல்லாருமே சூப்பர் ஹீரோஸ் அண்ட் சூப்பர் காமெடியன்ஸ் தான். அது மட்டும் இல்லாம இவர் நடிச்ச படத்தோட டைட்டிலே இவரோட நிக் நேமாவே அமைஞ்சிருக்கு. வேற யாரும் இல்ல, நம்ம அம்பானி சங்கர் அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சோ இப்போ நீங்க வந்து எதுக்காக வந்து இந்த சினிமா அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணீங்க? எதனால இந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? நான் ஸ்கூல் டேஸ்லேயே ட்ராமாஸ்ல நடிச்சிருக்கேன், 6th இருந்து 10th வரைக்கும். ஸோ ரெகுலராக ட்ராமாஸ் பண்ணுவேன். அப்பாவுக்கு வந்து என்னை எப்படியாவது சினிமாவில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. முன்னாடியெல்லாம் வந்து பேப்பரில் விளம்பரம் வரும், சினிமாவில் நடிப்பதற்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி அப்ளை பண்ணி சென்னை வந்தது. பட் அது ஏமாத்துற மாதிரி தெரிஞ்சவுடனே உஷாராயிட்டு, பாக்யராஜ் சார் ஆஃபீஸ் வந்து நுங்கம்பாக்கம் ஏரியாவில் தான் இருந்துச்சு. ஸோ அப்பா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அட்ரஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே கூப்பிட்டு போயிட்டு பாக்யராஜ் சார் போய் சந்திச்சதுக்கப்புறம் பாக்யா ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணேன் நான். சாரை பார்த்துட்டோம், சார்கிட்ட பேசிட்டோம். சார் சொன்னது என்னென்னா, சென்னையில் சினிமாக்குன்னு வந்தால் இங்கே ஏதாவது வேலை இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் ஆஃபீஸில் இருந்துக்கோ, இங்கேயே சாப்பாடு போட்டுறேன், தென் சம்பளமும் கொடுத்துறேன், நீ இருந்துக்கோ, உனக்கு எப்போ வாய்ப்பு வருதோ நடி அப்படின்னு சொல்லி சார் தான் அடைக்கலம் கொடுத்தாரு. ஸோ என்னோட குருநாதர் பாக்யராஜ் சார் தான். ஸோ இமீடியட்டாவே ஒரு ஓகே சொல்லிட்டாங்க. அது ஒரு பெரிய பிளஸிங் தான் உங்களுக்கு. ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜா அமைஞ்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணீங்க. நீங்க என்ன மாதிரி ஒர்க்ஸ், டப்பிங்ஸ் எல்லாமே பண்ணிருக்கீங்க ரைட்? அதுக்கப்புறம் படங்கள் நடிக்கிறப்போ பண்ணது அது. பட் பாக்யால வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நான் தமிழ் டைப் ரைட்டிங் எனக்கு தெரியாது. அப்போ இங்கிலீஷ் தான் ஓரளவு பழகிருந்தேன். ஸோ தமிழ் டைப் ரைட்டிங் அங்கே தான் பழகிக்கிட்டேன். அண்ட் தென் வந்து டிசைன்ஸ் பழகிருந்தேன். அப்போ ஃபோட்டோஷாப்ல எல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அப்போ பாக்யால ப்ரெஸ்ல இருந்தது. அப்புறம் சார் கூட மோஸ்ட்லி நான் சார் கூட தான் இருப்பேன். சார் கூட படம் பார்க்குறது, சாரோட டிஸ்கஷன் போயிட்டு இருக்கோம், அங்கே தான் உட்காந்துருப்பேன். ஸோ அப்படிதான் இருந்தேன். ஸோ நீங்க முதல்ல சென்னை வந்தீங்க. ஸோ வந்தப்ப நினைச்சீங்களா நம்ம வந்து வடிவேல் சார் கூட நடிப்போம், அஜித் சார் கூட நடிப்போம், சிம்பு சார் கூட, இந்த மாதிரி நீங்க நினைச்சு கனவுகளோட அந்த மாதிரி நடக்கும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோட வந்திருக்கீங்களா? என்ன மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அந்த டைம்ல? அப்படிலாம் எதுவுமே யோசிக்கல, நம்ம இதெல்லாம் பண்ணுவோமா அப்படிலாம் யோசிக்கல. ஏன்னா அப்போ 16-17 வயசு தான். ஸோ சென்னை பார்க்கன்றதுக்காக தான் நான் முதல் கிளம்பி வந்தது அப்பா கூட. பட் சாரை பார்த்து அதுக்கப்புறம் சாரோட ஆஃபீஸில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறம் லிங்குசாமி சார் வந்து சாரை பார்க்குறக்க வந்திருந்தாங்க. அப்போது நான் பாக்யராஜ் சார்கிட்ட, நான் லிங்குசாமி சார்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நடிக்கிறக்காக வந்திருக்கேன் சார் சென்னையில் இருந்தேன்னு சொல்லி. ஒரு பிஆர்ஓ ஸ்ரீனிவாசன் சார் தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்போது எங்கள் டைரக்டர்கிட்ட போய் பாக்யராஜ் சார்கிட்ட போயிட்டு பேசிட்டு, அந்த பையனை கேரக்டர் இருக்குது ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் டிஸ்கஷன்லேயே அவங்க வச்சுருந்துருக்காங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் சைக்கிள் கடையில் இருக்க மாதிரின்னு சொல்லி. அப்போது உடனே சார்கிட்ட பார்த்து பேசிட்டு, சார் இந்த மாதிரி இருக்க கேரக்டர் சொல்லி சார்கிட்ட தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் படமே தலைக்கூட. ஸோ இப்போ வந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம். ஸோ எப்படின்னா, அஜித் சார் கூடயும் உங்களுக்கு ஷெடியூல் கூப்பிட்றாங்க, அட் தி சேம் டைம் வடிவேல் சார் கூடயும் ஷெடியூல் கூப்பிட்றாங்க. ஸோ எந்த ஷெடியூல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? நான் அஜித் சார் படத்தில் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்போ வடிவேல் சார் நீங்கள் அவாய்ட் பண்ணுவீங்க? அப்படி இல்லை, எப்படி சொல்றது, நான் அண்ணன் கூட ரீசெண்ட் டைம்ல இப்போ இதுக்கு முன்னாடி அந்த சிச்சுவேஷன்ல எதுக்காக நீங்க வடிவேல் சார் சூஸ் பண்ணாம அஜித் சாரை சூஸ் பண்றீங்க? ஏன்னா நான் அவர் கூட அதான் ஜி தான் பண்ணேன், அதுக்கடுத்து படங்கள் பண்ணல. ஸோ எனக்குமே ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருக்குது திருப்பி அவர் கூட பண்ணேன். அதனால அஜித் சார் படமே பண்ணிடுறேன். ஸோ வடிவேல் சார் வந்து அது மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் கூட மாட்டேன். அப்பெல்லாம் கிடையாது. அண்ணன் வந்து எப்படின்னா, இந்த கேரக்டருக்கு தான் பண்ணோம்னா அவர் தான் சூஸ் பண்ணாருன்னா அவங்கள பண்ண வைப்பாரு. ஸோ மோஸ்ட்லி அடுத்த நாள் கூட பண்ணிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ நீங்க அஜித் சாரை தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ தலை அஜித் கூட வந்து தீனா மூவி ஜி மூவில வந்திருக்கீங்க. ஓகே. ஸோ இப்போ நீங்க வடிவேல் சாரோட காம்பினேஷன் வந்துட்டு நிறையவே நடிச்சிருக்கீங்க, ரொம்ப நிறைய நடிச்சிருக்காங்க. அதில் நிறைய காமெடிஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட் தான். ஸோ இது எப்படி ஸ்கிரிப்ட் வந்துட்டு என்னைக்குமே வந்துட்டு நம்ம வடிவேல் சார் கூட இருக்கும் போது நம்ம ஒன்று பண்ணி வச்சிருப்போம், ஸ்பாட்ல போய் நிறைய டிஃப்ரெண்டா வரும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. நான் கருப்பசாமி குத்தேதார் பார்த்தீங்கன்னா, அது மோஸ்ட்லி அதாவது ஸ்கிரிப்ட்ல இருக்கும், அதாவது லைன் இருக்கும், இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், இதான் எண்ட் கிளைமேக்ஸ் இருக்கும் சீக்வன்ஸ்க்கு. பட் அங்கே சேஞ்ச் ஆகிறது வந்து டைலாக்ஸில் சேஞ்ச் ஆகும், பிளேல சேஞ்ச் ஆகலாம், அந்த மாதிரி நடக்கும். பட் கருப்பசாமி குத்தேதார் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, காலைல ஸ்டார்ட் பண்ணாங்க, மதியானத்துக்குள்ள அந்த சீன் முடிஞ்சிருச்சு. அந்த வண்டிக்கு முன்னாடி விழுகிறது, அப்புறம் பங்கு பிரிப்போம் எல்லாரும், நகை கடை கட்ட நகையெல்லாம் பிடிங்கிட்டு பங்கு பிரிக்கிறோம். இந்த சீக்வன்ஸ் மட்டும்தான் ஒரே நாளில் முடிஞ்சிருச்சு. அந்த சீக்வன்ஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. நான் ஆனால் படம் ரிலீஸ் ஆனப்போ தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நான் அவ்வளோ தூரத்துக்கு அந்த சீன் ரீச் ஆகும் நான் எதிர்பார்க்கல. டிவியில் அதுக்கடுத்து ரொட்டீனாக வந்து சிரிப்பொலி, ஆதித்யா,
ரெண்டுலேயுமே மாற்றி போட்டு அந்த சீக்வன்ஸே பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ ஒரு படத்தில் ஒரு சீன் ஹிட் ஆனால் கூட ரீச் ஆக முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் கொடுத்தது கருப்பசாமி கொடுத்தது. ஸோ இப்போ நீங்கள் சிம்பு சார் கூடவும் பண்ணியிருக்கீங்க ரைட்? நீங்கள் வல்லவன் மூவியில் வந்துட்டு ஒரு பெக்யூலரான கேரக்டர், எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, நீங்கள் வந்து ஒரு குட்டி ஸ்டூடெண்ட்டாக அதில் இருப்பீங்க. ஸோ அதை ரீச் ஆகும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆக்சுவலி நான் சிம்பு சாரை பார்த்தது வந்து காரணம் வந்து காதல் படத்தில் நடித்த அருண்குமார் தான். அவரும் கரெக்டாண்டின்ற கேரக்டர் பண்ணியிருப்பார் பரத் சார் கூட. அவர் மதுரை, நம்ம மதுரை தான். ஸோ அவங்க அண்ணன் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் குங்குமம்க்கு. அப்போது அவங்க அண்ணன் கூட பழக்கம் ஏற்பட்டது. அப்போ அவங்க அண்ணன் தான் சொன்னார், இந்த மாதிரி தற்செயலாக கால் பண்ணும்போது சிம்பு சார் படத்தில் கேட்டாங்க, தம்பி வந்து வேறு படத்தில் நடிக்கிறான், நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நான் போய் சிம்பு சாரை மீட் பண்ணேன். அப்போது என்ன படத்தில் நடிச்சிங்கன்னாரு, ஜி படத்தில் நடிச்சேன் சார், தலை கூட நடிச்சிட்டேன், நீ நம்ம கூட நடிக்கிற அப்படின்னு சொல்லி. ஆமாம். ஸோ அதனால் உடனே ஓகேன்ட்டாரு. அந்த கேரக்டருக்கு ஃப்ரெண்டு கேரக்டருக்கு ஒரு 40-45 நாள் திருப்பி ஸ்கூல்லேருந்து அப்போ தான் வந்து ஒரு 1.5 வருஷம் இருந்துச்சு. திருப்பி ஸ்கூலுக்கு போன மாதிரியே இருந்துச்சு அந்த படம். உங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குல்ல சின்ன வயசுலேருந்து? ஸோ ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டாக நீங்கள் எதுலலாம் வந்து கப் வின் பண்ணியிருக்கீங்க? நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உடல் ஊனமுற்றோர்கள் பாரான்னு சொல்லுவாங்க. ஸோ பாரா பிளேயர்ஸ். நான் ஆக்சுவலி தமிழ்நாடு ஸ்டேட்டில் வந்து 2017 கோல்டு வின் பண்ணியிருக்கேன் ஷட்டில், பேட்மிண்டனில். நான் 2004 வந்து நான் சென்னை வர்றதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் வந்து நேஷ்னல் ஈவெண்ட் நடந்துச்சு பாரா ஸ்போர்ட்ஸு. அதில் நான் வந்து ரன்னிங்கில் வந்து கோல்டு வின் பண்ணேன். அப்புறம் பிரான்ஸ் வின் பண்ண வந்து பேட்மிண்டனில் வின் பண்ணியிருந்தேன். ஓகே. ஸோ அது வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ்க்கு முன்னாடி சொன்னீங்க? 18 வருஷம் ஆச்சு. 2004. இப்போ 2017 நடந்த பேட்மிண்டனில் அகைன் தமிழ்நாடுல விளாண்ட நேஷனல் விளாட்ல இன்னும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஆமாம். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து எப்பயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது? ஆமாம், அது ஒரு ஃபிட்னஸ்க்காக பண்ணுறேன். ஓகே. ஸோ நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பிஸியாக இருந்தீங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு கடகடன்னு டக்குன்னு ரீச் ஆச்சு, கடகடன்னு பிஸியாக இருந்தீங்க. ஸோ பிஸியான ஷெடியூலில் வந்துட்டு நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க? லைக் இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்துட்டு சேலரிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த டைமில் உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஃபுட், இதை மட்டும் சாப்பிட்டு நம்ம கடகடன்னு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனில் என்னென்னலாம் நீங்கள்? உண்மையை சொல்லணும்னா அப்போல்லாம் அந்த ஃபேவரட் ஃபுட்டுன்னு நினைக்கிறது அப்படிலாம் தோணல. காலைல வயிறு ரொம்ப அளவுக்கு ஏதாவது ஒரு இட்லியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிறது, ஒரு மத்தியானம் சாப்பிட்டுக்கிறது கொஞ்சமாக, அப்புறம் நைட், அவ்வளோதான். மோஸ்ட்லி ஹோட்டல் தான். சார்ட்டு வந்து நான் வெளில வந்துட்டேன். அதுக்கு பைக்கரை சார் ஆஃபீஸில் இருக்க வரைக்கும் சாரோட செல்ல பிள்ளைமா தான். ஸோ சார் வீட்டில் இருந்தால் சாப்பாடு எல்லாமே இருந்து சார்ட்டு வந்து வெளில வந்ததுக்கப்புறம் தான் இந்த முயற்சிகள்லாம் பண்ணி படங்கள் வல்லவன் அதெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சது. அப்போது வெளில ஹோட்டல் தான். ஸோ அதனால் என்ன பிடிக்குதோ நம்மளால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அதை வாங்கி சாப்பிட்றது. ஸோ இப்போ ஒரு 50 rupees 100 rupees இருந்தாலும் அதில் என்ன உங்களால சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் முடிச்சுடுவீங்க. ஸோ சில பேமெண்ட்ஸ்லாம் வந்து லேட்டாக வரலாம், அந்த டைமில் நம்ம ட்ரையாக இருக்கும், கையில் காசு இல்லாமல் இருக்கும், அந்த டைமில் உங்களுக்குன்னு உதவின ஃப்ரெண்ட்ஸ் பண்ணல, அப்பா தான் பண்ணாங்க. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்துட்டுன்றதுனால எனக்கு ஈக்குவலான ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் சினிமாவில் சம்பாரிச்சது என்னோட வயசில் மூத்தவங்க நிறைய பேர் தான் நான் சம்பாரிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸாக. ஸோ எனக்கு ஈக்குவலான ஏஜில் யாரையுமே நான் அருண் மட்டும்தான். அருண் என்னோட சின்ன பையன், அவர் என்னோட சின்ன பையன் ஆக்சுவலி. ஸோ அப்படிதான் நண்பர்கள். ஸோ உங்களுக்கு எல்லாமே அப்பா வந்துட்டு நினைச்சதுனால மட்டும்தான் நீங்க சென்னை வந்தது, இதெல்லாம் முடிஞ்சது. ஸோ ஃபர்ஸ்ட் சேலரி வாங்கும் போது அப்பாவுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அம்மாக்கு எல்லாருக்குமே வேட்டி சட்டை அதெல்லாம் இது பண்ணேன். ஸோ அது முன்னாடி 18 வருஷம் ஆச்சு. ஸோ அப்போதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா. சோ இப்ப வரைக்குமே வந்துட்டு நீங்க சப்போர்ட்டிவா. சரி, இப்போ ஒரு சின்ன பிராங்க் கால். உங்களோட இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல வந்துட்டு கால் பண்ணுங்க. யாரு வந்துட்டு நீங்க எது சொன்னாலுமே ஓகே, நான் வரேன், நான் பண்றேன், எதா இருந்தாலும் ஓகேடா, நான் இருக்கேன் உனக்கு அப்படின்றவருக்கு நீங்க ஒரு கால் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வேல்முருகன் ஒருத்தர் பண்றாரு, அவருக்கு அடிப்போம். அவர் பயங்கர இன்னசென்ட், நம்புவாரு. ஆக்சுவலி வரலன்றது அடுத்த பட்சம், நம்ம என்ன சொன்னாலும் நம்பிடுவாரு. ஸோ அவர் வேணா கொஞ்சம் பிராங்க் பண்ணலாம். ஆமா, அடிக்குவா பண்ணுங்க. அவர் போன் எடுக்கணுமே இல்ல, போன் எடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன தெரிகிறது? ஹலோ ஐயா, எங்க இருக்கீங்க? அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மழை வந்துருச்சு, அப்படியே மழை வரவே நான் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, ஒரு சின்ன பிரச்சனைங்க. கேக்குதா நான் சொல்றது? கேக்குது சொல்லு. நான் வீட்டுல இருக்கேன். ஒரு சின்ன பிரச்சனை, வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. இந்த போன வீடியோல கொஞ்சம் யாரையோ பத்திலாம் அவதூறா நம்ம பேசிட்டோன்ற மாதிரி யாரோ இது கொடுத்துருக்காங்க போல, நம்ம மேல பிராது கொடுத்துருக்காங்களாம். நம்ம யார பத்தி பேசலையே. பேசல, பட் ஆனா ஒரு சில வீடியோல சொல்லியிருக்கோம்னு சொல்லி உங்களை மெயினா கூப்பிட்டாங்க. என்ன பண்ற? ஆமாங்கய்யா, எங்க இருக்கீங்க? வீட்டுல இருக்கேன். வரீங்களா? எஸ்ஐ வந்திருக்காங்க, இந்த லேடி எஸ்ஐ பேசுறாங்க, ஒரே நிமிஷம். ஹலோ
ஹலோ. நாங்க பக்கத்துல ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கோம். நீங்க உங்க யூடியூப் சேனல்ல வந்துட்டு கேரக்டர் வந்துட்டு வேற யாரோ இமிடேட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் ஏன் யூடியூப் சேனல்ல மேடம் தங்கிறது இல்ல அவரோட யூடியூப் சேனல்ல தாங்க. நீங்க தான் வந்துட்டு அந்த கேரக்டர் வந்துட்டு இன்னொரு கேரக்டர் வந்து இமிடேட் பண்ணிருக்கீங்க. சோ அவங்க சைடுல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, என்ன பத்தி இப்படி அவதூறா பேசியிருக்காங்க, இது போய் நீங்க கேட்கணும் அப்படின்னு. சோ அதனால டைரக்டா இவரோட யூடியூப் சேனல்னால இவரை நாங்க ரீச் பண்ணிருக்கோம். நீங்க தான் அந்த கேரக்டர் ப்ளே பண்ணிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு இப்ப நாங்க கால் பண்ணி பேசிட்டு இருக்கோம். நீங்க தான் டைரக்டா வரணும், வந்துட்டு எங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எழுதிருக்காங்க, அதுக்கு நீங்க அவங்க கிட்ட பதில் சொல்லணும். வீட்டுக்கு வாங்க, ஸ்டேஷனுக்கு போகணுமா? வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்கு வந்துட்டு நம்மள ஸ்டேஷன் கூட்டு போவாங்களாம். ஒரு சின்ன விசாரணை இருக்குன்றாங்க. என்னப்பா சொல்ற? ஆமாங்கய்யா, இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யணும்ன்றது. நீ என்ன வரணுமா? நானும் தான், எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. வாங்க இந்த வீட்டுக்கு வரேன். ஐயா ஐயா அதாவது தினமடல்னு ஒரு சேனல்ல இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். நான் அதான் சொன்னேன், அதாவது சொன்னா ஓரளவுக்கு நம்புற ஒரே கேரக்டர் வருதான் அப்படின்னு சொன்னேன். ஓகே, நான் பயந்துட்டேன். நாளைக்கு வைக்கல. யார் லேடிஸ் பேசுறாரு? ஐயா அவங்க சேனல்ல இன்டர்வியூ பண்றாங்கயா. ஐயா ஒரு டிவி சேனல்ல இன்டர்வியூக்கு வந்திருக்கேன். இப்ப நீங்க பேசுறது எல்லாம் எங்க இருக்க? ரெக்கார்டிங்ல இருக்கு. முதல்ல இருந்து சொல்ல வைக்கிறீங்களே. இல்ல லேடிஸ் யாருன்னு கேட்டேன். வேற அவங்க வந்து ஆங்கர், அவங்க தான் விஜே இந்த ஷோக்கு. அவங்க வந்து கேட்காத குரல் தான் நம்பினேன். சரி ஓகே, சரிப்பா, சரி வச்சிருவா. வச்சிரு. நீங்க போலீஸ் மாதிரி அதுக்கே நம்பி பயந்துட்டு போ அப்படின்னு. ஆனா கடைசியில பாருங்க, சரி அந்த வீட்டுக்கு வர்றேன், ஏதாவது பாத்துக்கோ. பரவாயில்ல, நல்ல ஃப்ரெண்டு தான். எது சொன்னா நம்புறாரு. ஃப்ரெண்ட் இல்ல, வயசுல மூத்தவர். அண்ணன் மூத்தவர் தான், பட் நான் ஐயா கூப்பிடுவாங்க. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ்? அரேஞ்ச் மேரேஜ் தான். அரேஞ்ச் மேரேஜ் தான். சோ அரேஞ்ச் மேரேஜ்ல வந்துட்டு அவங்க எப்படி வந்துட்டு அக்செப்ட் பண்ணாங்க அவங்கள? பொதுவா சினிமாக்காரனாலே பொண்ணு கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. எங்கள் அப்பா பார்த்தாங்க. எங்கள் அப்பா பார்த்துட்டு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சோடனே நானும் சரி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். நேரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தப்போ அவங்க வீட்டுக்கு போய் பேசினோம். பேசும்போது நான் இந்த மாதிரி சினிமா பற்றி ஃபுல்லாக சொல்லிட்டேன். இப்படி தான் வேலைகள் இருக்கும், இதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு? நான் ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சது. ஓ, ஃபோட்டோ பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ஸோ நேரில் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப அவங்க கிட்ட பேசும்போது அவங்க எப்படி உங்ககிட்ட அப்ரோச் பண்ணாங்க? எப்படி ஸ்டார்டிங் என்ன பேசுனீங்க? ஆக்சுவலி இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க போகிறோன்னா காலையிலே எனக்கு அக்கா இருக்கா, அக்கா கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கு. அக்கா வந்திருந்தா பொண்ணு பார்க்க போகிறேன்னு. அப்போது அக்கா சொன்னால் நான் மைண்டுக்குள்ளே நிறைய இதெல்லாம் இது பண்ணுக்கேன்னு சொல்லிட்டு, ஒரு அந்த பொண்ணு நேரில் உன்னை பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்குள்ளே நீ இமேஜினேஷன்லாம் போகாத, கொஸ்டின் ஆன்சர்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணாதேண்ணா. நான் ஏன் கொஸ்டின் ஆன்சர்லாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எங்களுக்குலாம் பொண்ணு கொடுத்தாலே தெரியும் அப்படின்னு. பட் நான் போயிட்டு இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லிட்டேன், இதான் எங்களோட தொழில், சினிமா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவங்க ஓகே ஓகே பிடிச்சிருக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்க ரொம்ப வெக்கப்படுறது, பேசுறது ரொம்ப ஷை டைப்? ஆமாம், ஆப்வியஸ்லி இப்போ கேமரா முன்னாலாம் வரவே மாட்டாங்க மோஸ்ட்லி. நேரில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்பெல்லாம் பேசுறப்ப ரொம்ப கூச்சப்பட்டாங்க. பட் அதுக்கப்புறம் போக போக இப்போலாம் நல்லாவே பேசுகிறாங்க. நல்லா இப்போ கல்யாணம் 10 வருஷம் ஆச்சு. ஸோ குழந்தைங்க பற்றி சொல்லுங்க. பொண்ணு இருக்கா, பாப்பா பேர் ஹரிணி. அவளுக்கு இப்போ 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். பையன் வந்து ஹரித் கொடகன், அவன் வந்து இப்போ 3 வயசு ஆகுது அவனுக்கு. அதான ஹரித் கொடகன்? ஹரித்ன்றது வந்து ஆக்சுவலி 2 பேருக்குமே ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், பொண்ணுக்கும் பையனுக்கும். அந்த ஹால தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொன்னாங்க. சரி அதில் வைப்போம்னு சொல்லிட்டு அவளுக்கு ஹரிணின்னு வச்சோம். என் பேரில் இருக்க பாதியும் என் ஒய்ஃபோட பேரில் இருக்க பாதியும் வச்சோம். இவனுக்கு வந்து எதாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக தேடும்போது ஹரித்ன்னு இருந்துச்சு. அது ஒன்று. குலகன்றது வந்து நம்ம முருகனோட பேர். நம்ம முருகனோட தூய தமிழ்ல குகன் குலகன்னுவாங்க. அதுக்கு முன்னாடி வந்தது குலகன். ஸோ அதான் உங்களுக்கு முருகன்னா ரொம்ப பிடிக்கும். குலதெய்வமே எங்களுக்கு முருகன் தான் சொல்லுவாங்க. அதனால பையனுக்கு அந்த பேர் வச்சிருக்கீங்க. சரி, இப்போ ஃபினான்ஷியல் பொசிஷன், இப்போ மீடியா பர்சனுக்குனே வந்துட்டு
ஃபினான்ஷியல் பொசிஷன் இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்றதுக்கும் ஒரு மீடியா பர்சன் வந்து அவங்க ஃபேமிலியை லீட் பண்றதும் நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கு. ஸோ நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? ஆக்சுவலி அதான் நான் என் ஒய்ஃப்ட்ட சொன்னதான், ஒரு மாதம் ஷூட்டிங் இருக்கும், 3 மாதம் இருக்காது. ஸோ நமக்கு எப்போ ஷூட்டிங் வருதோ அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரன் பண்ணணும் ஒன்று. இன்னொன்று, நமக்கு ஒரு பொருள் தேவையா அப்படின்றத 1க்கு 100 தடவை யோசிச்சுட்டு தான் அதை வாங்கணும். சும்மா நம்ம ஊர்லலாம் பொதுவாக இருக்கும், அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டாங்க நம்ம வீட்டில் வாங்க, அவங்க வீட்டில் டிவி வாங்கிட்டாங்க நம்ம வீட்டில் வாங்க அப்படின்றதுக்கே வேலை இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஃபீல்டில் வந்து சர்வே பண்ணுறது தான் இருக்கல ரொம்ப கஷ்டம். எப்போ திறமையெல்லாம் தாண்டி லக்கு தான் சினிமா பொறுத்தளவு. ஃபஸ்ட்டு லக்கு இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் போகலாம், திறமையே இல்லைன்னா கூட எங்கே வேணாலும் போகலாம். ஸோ அதனால் நமக்கு எப்போ வாய்ப்புகள் வரும், எப்போ வருமானம் வரும்னு தெரியாது. ஸோ வர்ற வருமானங்களை கரெக்டாக சேமிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஆடம்பரமாலாம் வேணாம், லைட்டாக வாங்க. அது நீடு தான் ரொம்ப முக்கியம். அந்த சேவிங் பண்ணுறதும் அடுத்த மாதம் முக்கியமான நீடுக்காக தான் சேவ் பண்ணுறது, அதை வச்சு எதுவும் வாங்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக தான் சேவ் பண்ணுறது. கேரக்டர் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஹர்ட் ஆகுவாங்க. பட் நம்ம ஹர்ட் ஆகும்போது அவங்களுக்கு சொல்லி என்ன குத்து கும்மாங்குத்து நீங்க அந்த அதுக்கடுத்து ஏதோ சொன்னீங்கல்ல அந்த பனிஷ் பண்ண கொடுங்க. விவேக் சார் இந்த கொய்யால எல்லாம் அவன்ட்டு வச்சுக்க. அப்பளம் வடை பாயசம் வடை